ரமதான் மந்த் சஹர் டைம்ல ரைஸோட சாப்பிட்றதுக்கு சூப்பரான ரெசிபி பீஃப் சம்பல். ஸ்ரீலங்கால ரொம்பவே ஃபேமஸ். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? 250 கிராம்ஸ் ஆஃப் பீஃப் எடுத்து வச்சிருக்கேன். தண்ணி எதுவுமே இல்லாம எடுத்துக்கோங்க. அதை குக்கர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமா சால்ட்டும் சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துருங்க. 2 பெரிய சைஸ் ஆனியனை நான் சாப் பண்ணி வச்சிருக்கேன். கடாயில ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானது கோல்டன் ஃப்ரை கலர்ல பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ வேக வச்சு எடுத்த பீஃபையும் மசால்ஸ் போட்டுக்கலாமா? சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இது அப்படியே மிக்ஸி ஜார்ல போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியனை எப்படி கோல்டன் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்களோ அதே மாதிரி தான் கறி லீவ்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். கிரைண்ட் பண்ண பீஃபை ரெடி பண்ணியாச்சு. இப்போ பேன்ல ஆயில் விட்டுட்டு 5 to 6 அளவுக்கு பல் பூண்டு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துட்டு பீஃபையும் சேர்த்துக்கோங்க. ஆனியன் அண்ட் கறி லீஃபை இந்த மாதிரி கையால் நல்லா பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் தான் நம்ம பீஃபை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம ஃபைனலாக சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான். இப்போ பீஃபில் சால்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சால்ட் இல்லைன்னா நீங்கள் சால்ட் வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனியனையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நீங்கள் கொஞ்சமாக லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய ஸ்ரீலங்கன் ஃபேமஸ் பீஃப் சம்பல் ரெடி. இது நீங்கள் 1 month வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் என்ன, 1 monthக்கு முன்னாடியே எல்லாருமே சாப்பிட்டு தீத்துருவோம். ஏன்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸோட இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். டாடா.